அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். சென்னை மெரினா கடற்கரை இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மெரினா பகுதியில் ட்ரோன் உள்ளிட்ட இதர ஆளில்லா விமானங்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. விமானப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வரும் 6ஆம் தேதி மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்வு நடைபெறவுள்ளது. அதில் ஆளுநர், முதலமைச்சர், விமானப்படை தலைவர், ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அதற்கான பாதுகாப்பு மற்றும் சாகச ஒத்திகையும் நடைபெறவுள்ளது. முன்னெச்சரிக்கையாக மெரினா சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் விமான அட்டவணையில் மாற்றம் செய்து சென்னை விமான நிலையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இன்று முதல் 8ஆம் தேதி வரை பல்வேறு இடைவெளிகளில் சென்னை விமான நிலைய வான்தடம் மூடப்பட உள்ளது. இன்று பிற்பகல் 1:45 முதல் 3:15 வரை விமான நிலைய வான்தடம் மூடப்படுவதாகவும் 2, 3, 5, 6, 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் கூடுதல் இடைவெளிகள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய தகவல்களுக்கு விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்.